Dear 12th standard students, in this video we are going to learn the third sum from the exercise 11.3. The question is, suppose the amount of the milk sold daily at a milk booth is distributed with a minimum of 200 liters and a maximum of 600 liters with PDF. PDF means product density function. F of x is defined as k between the interval 200 to 600, 0 otherwise. Find the value of k. First you have to find the value of k. Second you have to find the distribution function. That means cumulative distribution function. Third one, the probability that daily sales will fall between 300 and 500 liters. Okay, the PDF probability density function form another integral minus infinity to plus infinity f of x dx equal to 1. But நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்க டிஃபைன் ஆயிருக்குனா 200 ல இருந்து 600 வரைக்கும் தான் இருக்கு. சோ நம்ம இன்டெகிரல்ல 200 to 600 k into dx is equal to 1. k is a constant. அப்படியே வச்சுக்கிறோம். இன்டகிரேட் பண்றோம். dx இன்டகிரேட் பண்ணா ஆன்சர் என்ன வரும்? x. Then upper limit and lower limit apply பண்ணுங்க. 600 minus 200 gives 400. So we'll get the value of k as 1 by 400. Next we have to find the distribution function. Distribution functionல முதல்ல நம்ம இன்டர்வலை மார்க் பண்ணிங்க. minus infinity to plus infinity. நமக்கு இங்க டிஃபைன் ஆயிருக்கிற லிமிட் பாத்தீங்கன்னா 200 600 தான். சோ நம்ம 3 sums ஆ பிரிச்சு போடணும். ஃபர்ஸ்ட் 200 minus infinity ல இருந்து 200 வரைக்கும் எடுத்துக்கணும். minus infinity ல இருந்து 200 னா ரெண்டுமே less than தான், equal to வராது. So இதோட ஃபார்முலா படி இது வந்து capital F of x. Distribution function நம்ம capital F of x அப்படினு சொல்லுவோம். Small f of x னா அது PDF, probability density function. Capital F of x னா cumulative distribution function or distribution function. இது எப்படி கண்டுபிடிக்கணும்? integral minus infinity to x. the last limit இருக்குல, கடைசி லிமிட் வரப்ப இங்க x ன்னு போடணும், 200 ன்னு போடக்கூடாது. சோ இங்க ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிருக்கான்னு பார்த்தா இல்ல. இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து 0 ன்னு இருக்கு. சோ the answer is 0. ஃபர்ஸ்ட் லிமிட்டுக்குள்ளார ஃபங்க்ஷன் capital F of x 0. Second number 200 ல இருந்து 600 குள்ள கண்டுபிடிக்கணும். பட் you have to start from here. இங்க இருந்தா இங்க போய் ஆகணும். சோ பிரிச்சு போடணும். ஸ்ப்ளிட் பண்ணி போடுறோம். ஃபர்ஸ்ட் இந்த என்ன இன்டர்வல் வரும்? minus infinity ல இருந்து 200 வரைக்கும் f of u du plus 200 ல இருந்து 600. 200 ல 600 அப்படி வரப்ப 600 சேர்க்க கூடாது. அந்த இடத்துல நம்ம x ன்னு போடுறோம். f of u du. இங்க ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் ஆயிருக்கு? 0. இங்க ஃபங்க்ஷன் k ன்னு டிஃபைன் ஆயிருக்கு 200 to 600 குள்ள. so k into du. k is a constant. du integrate பண்ணா u, upper limit x, lower limit 200 போடினா x minus 200 into 1 by 400. இந்த 1 by 400 உள்ள என்டர் பண்ணினா x by 400 minus 1 by 2. நெக்ஸ்ட் இங்க 600 to infinity. 600 to infinity குள்ள கண்டுபிடிக்கும்போது அதே மாதிரி இங்கே பிரேக் பண்ணி போடணும். minus infinity to 200 f of u du plus 200 to 600 f of u du plus 600 to infinity. infinity வரப்ப இந்த இடத்துல x லாஸ்ட் லிமிட் இல்லையா? சோ அங்க x ன்னு போடணும். இங்க ஃபங்க்ஷன் 0 டிஃபைன் ஆயிருக்கும், இங்க ஃபங்க்ஷன் இருக்கும். இதெல்லாம் நம்ம இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடுறதுக்கு பதிலா டைரக்டா ஆன்சர் நம்ம 1 னே போடலாம். ஏன்னா லாஸ்ட் லிமிட்ல டோட்டல் ஃபங்க்ஷன் வந்து ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் வந்து 1 ன்னு வரும். சோ அதனால ஆன்சர் 1 னு அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். எடுத்துக்கலாம். நம்ம இத எடுத்து கேபிடல் f of x எடுத்து இந்த மாதிரி அனலிட்டிக்கலா எழுதணும். 0 ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன வருது? 0 between this interval. Then second answer is x by 400 minus 1 by 2 between the interval 200 to 600. And third one is 1 for 600 to infinity. Next in the third subdivision we have to find the probability between the 300 liters and 500 liters. That is p of 300 less than x less than 500. நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. Since we have the distribution function. இந்த distribution function இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். p of x lies between a and b னா capital F of b minus f of a. This is 500 தான் இங்க b, 300 ன்றது a. இதல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த வேல்யூல x க்கு இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். ஏன்னா 300 to 500 இதுக்குள்ள தான் டிஃபைன் ஆயிருக்கு. சோ இங்க x க்கு வந்து 500 போடுங்க. 500 by 400 minus 1 by 2 minus 300 by 400 minus 1 by 2. சோ மைனஸ் உள்ள இன்டு பண்ணுங்க. அது முன்னாடி இந்த ஜீரோஸ்லாம் கேன்சல் பண்ணிடலாம். you will get 5 by 4 minus 1 by 2 minus 3 by 4. இத மைனஸ் ஆல இன்டு பண்ணீங்கன்னா plus 1 by 2. minus 1 by 2 plus 1 by 2 cancel. The common denominator is 5 minus 3 2. 2 by 4 gives 1 by 2. So thank you.